الله تعالى وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو يؤاخذ الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون قال نبينا صلى الله عليه وسلم موت الفجاءة رأفة المؤمن واصف على الفاجر أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆரோக்கிய நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாரவரை வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக ஆமீன். பேரன்புக்குரிய பேரருளாளனின் பேரருள் என்றென்றும் நம்மின் மீது நின்று நிலவட்டுமாகுக. ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக வழங்குவானாக என்ற துஆக்களோடு நமது மௌத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி திடீர் மரணங்களில் இருந்தும் அசம்பாவிதமான மரணங்களில் இருந்தும் உடல் கூறுகள் சிதைந்து மரணமடையக்கூடிய சூழ்நிலைகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளைகளையும் நாம் உள்ளத்தில் எதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல் கொண்டோமோ அந்த அத்துணை அமால்களையும் நிறைவேற்றிய திருப்தியோடு அல்லாஹ்வின் திருப்தியோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமின்களே, உலகத்தில படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்புகளுக்கும் அழிவு என்ற ஒன்று இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போய்விடும். வயபகா வஜ்ஹு ரப்பிகல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த திருமுகம் மட்டுமே, அல்லாஹ் மட்டுமே மீதமாக இருப்பான் என்று சூரத்து ரஹ்மானிலே அல்லாஹ் குறிப்பிடுவார். அதே போல குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுவார். அன்பிற்குரியவர்களே, யாருமே மரணத்தை விட்டும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. மரணத்தை எடுத்து செல்கின்ற மௌத்தை நம்மிடமிருந்து அழைத்து செல்ல வருகின்ற மலக்குள் மௌத்துக்கு கூட மரணம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. மென்மைக்குரியவர்களே, எனவே மவுத் என்ற ஒன்று இருக்கிறது. அதற்கு நாம் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம்? அன்றாடம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை எத்தனையோ மரணத்தின் செய்திகள் நம் காதை வந்து அடைகிறது. சில காதோடு போய்விடுகிறது, சில கண்களோடு போய்விடுகிறது, சில மனதை ரணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதயத்தை அடியோடு நொறுக்கி மனதிலே கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணங்கள் இருக்கிறது. சிறிய வயது மரணங்கள் முதல் பெரியவர்களினுடைய மரணம் வரை. இந்த வயசுலயே மௌத்து வரணுமா? என்ன வயசாயிருச்சு, பச்சை புள்ள மௌத்தாகிற வயசா என்று கவலைப்படுகின்ற சூழ்நிலைகளும் இருக்கிறது. வாழ்ந்து வலுத்த பலம் பெரிய மௌத்துங்க, இவரை போல மௌத்தவாகவங்க பேரன் பேத்திகளை பார்த்து அவர்களினுடைய திருமணங்களையும் கண்குளிர கண்டவர். வாழும் காலமெல்லாம் சதாவும் நின்று இறைவனை வணங்கக்கூடிய நசீபை பெற்றவர், சஜிதாவில் வெற்றியை வைத்தவர். அற்புதமான மௌத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மரணங்களும் இருக்கிறது.
இன்னும் பிள்ளை பாக்கி இருக்கிறது, திருமணம் நடைபெறவில்லை, இப்பொழுதே மௌத்தாகி விட்டது என்று சொல்லி கவலைப்படுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இவர் எப்படா மௌத்தாகுவார், இவருக்கு மௌத்து வராதா, இவர் இந்த மாதிரியாளர்கள் எல்லாம் உயிரோடு இருக்க நல்லவர்கள் எல்லாம் இறந்து விடுகிறார்களே என்கின்ற சூழ்நிலைகளையும் காண்கிறோம். இந்த வயசிலேயே மௌத்தா என்று கவலைப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே என்று அங்காரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக மவுத் எப்படியாயினும் நம்மை அடைந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் சில நேரம் நமக்கு மவுத்து அதன் மூலமாக பல படிப்பினைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. எனினும் இந்த மவுத்துகளின் மூலமாக, இந்த மரணங்களின் மூலமாக நாம் என்ன பண்பட்டோம் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மலக்குள் மவுத் இருக்கிறாரே, உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலக்குள் மவுத் உங்களுடைய ரூஹை எடுப்பதற்கு அவர் வருவார். அவர் உங்களுடைய ரூஹை எடுத்து வருவார். சும்மா இலைஹி துர்ஜாஊன், பின்பு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமே மீளப்படுவீர்கள், மீட்டப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தனது மறையிலே சொல்லி காட்டுவார். அன்பிற்குரியவர்களே, ஒரு விருந்தினர் நம்மளை பார்க்க வர்ற விருந்தினர் ஏதாவது அன்பளிப்பை கொண்டு வருவார். மறக்க முடியாத அன்பளிப்பா இருக்கும். அந்த அன்பளிப்பு உண்மையிலேயே நாம் மகிழும் விதமாக இருக்கும். இவர் கொடுத்த அன்பளிப்புங்க அப்படின்னு பெருமையாக கூட சில நேரங்களிலே சொல்லிக் கொள்வோம். மலக்குள் மவுத் என்கின்ற இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் வருவார்கள். அவர்கள் எதை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால், ரூஹை எடுக்கக்கூடிய அந்த தவணையை எடுத்து வருவார்கள். மவுத்தை நம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். மவுத் என்கின்ற கிஃப்டை உங்களிடத்தில மலக்குள் மவுத் கொண்டு வருவார் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தருணங்கள்ல மவுத்தை பற்றி குறிப்பிடுவார். துஹ்ஃபத்துல் முஃமினில் மவுத், மவுத் இருக்கிறது முஃமினுக்கு பரிசாகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மவுத் இருக்கிறது கனிமத்துல் முஃமின், முஃமினுக்கு வெகுமதியாகும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு தருணத்துல இப்படி சொன்னாங்க, ரிஹானத்துல் மவுத், மவுத்துடைய அது ஒரு மலர் என்று சொன்னார்கள். முஃமினுக்கு மவுத் இருக்கிறது, அது ஒரு மலர் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு முன்னால் ஒரு கிண்ணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிண்ணத்துல இருக்கிறத அவர் ரொம்ப சாதாரணமா எடுத்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கிண்ணத்துல இருக்கிறத எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. பெரிய தேக்கில இருக்குன்னு சொன்னா அதை எடுப்பதற்கான சரியான ஒரு முறை வேணும், அதை எடுக்கணும், ஆளுடைய துணை வேணும். கிண்ணத்துல இருக்கும் போது அதை எடுப்பது மிகவும் எளிது. சாப்பாடை எடுத்து வைத்த மனைவி சால்னாவை ஒரு கிண்ணத்துல ஊற்றி வைத்தால் அதை எடுப்பதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, மலக்குள் மௌத்துக்கு முன்னாடி இந்த உலகம் இருக்கிறதே ஒரு கிண்ணம் வைக்கப்பட்டதை போல இருக்குது. உலகத்துல கோடான படைப்புகள் இருக்கிறது. உலகத்துல நிறைய அல்லாஹ் படைப்புகளை படைச்சு வச்சிருக்கிறார். இதுல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய இவருடைய ரூஹை வாங்க வேண்டும் என்பது மலக்குள் மௌத்துக்கு லேசான காரியம். இந்த முழு உலகமுமே ஒரு கிண்ணத்தை போல அப்படியே அழகா லேசா எடுத்துட்டு போயிடுவார். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹாபாக்கள்கிட்ட மலக்குள் மௌத் வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லவர்கள் முஃமின்களினுடைய அந்த மரத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்திலே நான் ரஃபீக்கை, மென்மையைத்தான் விரும்புகிறேன், மென்மையாகத்தான் ரூஹை எடுக்கிறேன் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தகவல் கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு சஹாபியினுடைய தலைமாட்டுல இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த சஹாபியின் தோழர்களுடைய ரூஹை எடுக்கும் போது மென்மையை கையாளுங்கள் அப்படின்னு. அப்ப மலக்குள் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் எல்லாரிடத்திலேயுமே மென்மையாகத்தான் ரூஹை வாங்குகிறேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஆக முஃமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, இறை நல்லடியார்கள், இறை நேசர்களுக்கு ரூஹ் எடுக்கின்ற தருணம் இருக்கிறதே அது கஷ்டமானதாக இருக்காது, அது மென்மையானதாக இருக்கும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத்,
ஆசைகளை வேறறுக்கக்கூடிய, ஆசைகளை அனுபவிக்க விடாமல் செய்யக்கூடிய அந்த மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் சொல்லி காட்டுவார். எத்தனையோ பேர் பல கனவுகளோடு, பல ஆசைகளோடு, பல சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவெல்லாம் நிறைவேறாமலே மரணம் அவர்களை அடைந்து கொள்கிறது. இந்த உலகத்திலே வாழும்போது திருமணத்தை எதிர்நோக்கி இருந்த இளைஞனுக்கும் மௌத்து வருகிறது. பிறந்த குழந்தை அடுத்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்குள்ளாக மௌத்து வந்து விடுகிறது. ஏன்? கருவிலேயே மரணத்தோடு பிறந்த குழந்தைகளும் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பல மரணங்கள் நமக்கு பல படிப்பினைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் படிப்பினை பெற்றவர்கள் எத்துணை பேர் என்பதுதான் இங்க மிகப்பெரிய கேள்வி. அன்பிற்குரியவர்களே, ஆக நமது ஆசைகளை அடியோடு வேறறுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். இன்னைக்கு மௌத்தை நினைச்சோன்னு சொன்னா யாருமே பொய் பேச மாட்டாங்க, யாரும் யாருக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டாங்க, உள்ளொன்று வைத்து வெளியில ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. எல்லோரும் சார்ந்த சொருபிகளாக, அன்பு நிறைந்தவர்களாக, பாசத்திற்கு பக்குவமானவர்களாக, கடமையை கண்ணென கருதக்கூடியவர்களா ஆயிடுவாங்க. எனவே மௌத்தை மறந்த நிலையிலதான் பல அலட்சாக்கியங்களும் ஆணவ போக்குகளும் நீயா நானா என்கின்ற மிகப்பெரிய பெருமை பேசுவதும் ஏற்படுகிறது. மவுத் என்ற ஒன்று இருக்கிறது, அது நம்மை முன்னோக்கி இருக்கிறது. அதை நாமும் சுவைத்தே தீர வேண்டும். நாம வேணாலும் சொன்னாலும் அது நம்மளை துரத்திட்டு வந்துங்கிற அந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா யாரும் எந்த கெடுதியும் செய்ய மாட்டாங்க. அன்பிற்குரியவர்களே, எனவே மவுத் என்பது ஒன்று இருக்கிறது. அது நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது, அது நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. யாரு எப்ப எங்க மவுத்தாகுவாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அது அல்லாஹ்வுடைய இல்முல் கைப்ல மறைவான அந்த விஷயம் எல்லாம் பொதிந்து கிடக்கிறது. இல்லங்க, நான் வீடு கட்டினேன், இந்த நாள் இன்னைக்கு தான் அந்த வீட்டை திறப்பேன், அந்த வீட்டுக்குள்ள நாங்க இன்றைய தினம்தான் குடி போவோம், என்னுடைய திருமணம் இந்த நாள் தான் நடக்க வேண்டும் என்ற திட்டமிடலாம். அன்றைய தினத்திலே நடத்துவதற்கு நாம் முயற்சிக்கலாம், அதை நடத்தியும் காட்டலாம். ஆனா என் மவுத்து குழந்தை பிறப்ப கூட இன்னைக்கு திட்டமிட்டுறாங்க. இத்தனை மணிக்கு இந்த நிலையில கரெக்டா இந்த நேரத்துலதான் குழந்தை பிறக்கணும், சிசேரியன் பண்ணி கூட அந்த நேரத்துல குழந்தையை எடுத்துடணும்னு குழந்தை பிறப்ப கூட இன்னைக்கு திட்டமிடக்கூடியவர்கள் உருவாகி விட்டார்கள். ஆனால் மவுத்தை யாராலும் திட்டமிட முடியாது. நோய்வாய்ப்பட்டு பல நாட்கள் படுத்த படுக்கையாக இருந்து குற்றியும் கொலையுமாக எந்த ஒரு உணவும் இல்லாமல் தண்ணீர் கூட இல்லாமல் இழுத்து கொண்டு நீண்ட நாள் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எந்த ஒரு நோயும் இல்லைங்க, மருத்துவமனைக்கே போனதில்லைங்க, ரொம்ப ஆஜாபமான ஆளுங்க. ஆனா திடீர்னு மௌத்தாயிட்டாருங்க. மௌத்து எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்துடும். மௌத்தை விட்டும் மனிதன் தப்பிக்க முடியாது. மௌத்தை விட்டும் எந்த இடத்திற்கு ஓடினாலும் அது நம்மை அடைந்து கொள்ளும். நான் அப்படி செஞ்சிருந்தா நான் இந்த உயிரை காப்பாற்றி இருப்பேன். நம்ம மனசு வேணா அதுல கொஞ்சம் ஆறுதல் பட்டுக் கொள்ளலாமே ஒழிய, எப்படி செஞ்சாலும் அல்லது அதை செய்யாவிட்டாலும், அந்த மருத்துவத்தை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் மவுத்து என்பது நிச்சயம். அது அதனுடைய தவணையில் அவரை அடைந்தே தீர. ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல அற்புதமா சொல்லி காட்டுவார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு 3 விதமான மனிதர்களை பத்தி சொல்லுவார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி 3 விதமான மௌத்தை பற்றி நினைப்பவர்களை சொல்லி காட்டுவாங்க. ஒரு முன்ஹமிக், இவர் உலக ஆசையில மூழ்கி கிடப்பாரு. இவர் உலக ஆசையில மூழ்கி கிடந்து அந்த உலக ஆசைகளின் காரணமாக மௌத்து வந்துடக்கூடாதுன்னு மௌத்தை வெறுப்பவர். இப்படிப்பட்ட சில மனிதர்களும் இருக்கிறார்கள். இன்னொன்னு தாயிபு, மௌத்தை நினைத்து செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடியவர். தௌபா செய்து அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார் தெரியுமா? உண்மையான அறிவாளி அல் கையிஸ் யார் தெரியுமா? தன்னை பற்றி அவர் யோசிப்பார். மௌத்திற்கு பின்புள்ள வாழ்வுக்காக தன்னை தயார் செய்து கொள்வாரே, அவர்தான் அல் கையிஸ், அல் அறிவாளி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்தான் 2வது வகை மனிதர் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இந்த உலகத்துல நல்லா வாழணும், இங்க நல்ல வீடு கட்டணும், நல்ல வாகனம், எல்லாரும் என்னைய போற்றணும் என்பதை தாண்டி
மௌத்துன்ற ஒண்ணு இருக்கு, மௌத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் செய்யற விஷயம் எல்லாம் என் மௌத்திற்கு நன்மையை தர வேண்டும், என் மௌத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அது சுவரத்தை பெற்றுத்தர வேண்டும், என் கபரை ஒளிமயமாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்கின்றார்களே அவர்கள் தான் அறிவாளி என்று சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். மூணாவதா ஒரு மனிதர் ஆரிஃப், அவர் அல்லாஹுவை அறிந்தவர். எனவே அல்லாஹுவை அறிந்ததின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் செல்வதற்கு திரையாக இருக்கக்கூடிய மௌத்தை பார்த்து விரண்டு ஓட மாட்டாரு, அதை ஆசைப்படுவார், அதை நேசிப்பார். எப்ப மௌத்து வரும் அப்படின்னு அதை சிந்தித்துக் கொண்டிருப்பார். காரணம் என்னவென்று சொன்னால் இவர் ஆரிஃப், அல்லாஹுவை அறிந்தவர். எனவே அல்லாஹ்விடத்தில் போவதை பேராவல் கொண்டவராக இருப்பார் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஆக்கிலுன் நாஸ், மக்கள்ல ரொம்ப பெரியவர் யார் தெரியுமா, ரொம்ப அதி புத்திசாலி யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் இவர் உலகத்தை நேசிச்சுக்கிட்டே இருப்பார். உலகம் இவரை விடுறதுக்கு முன்னாடி இவர் உலகத்தை விட்டுருவார். அவர் தான் மிகப்பெரிய அறிவார். இன்னைக்கு உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், செல்வங்கள், செழிப்புகள், மனைவி, மக்கள், பிள்ளை அத்துணையும் நேசமாக இருக்கிறது. ஆனால் இவர் இதை விடுவதற்கு முன்பு மௌத்து வந்துடும் நினைச்சு இதையெல்லாம் விட்டு ஒதுங்கிடுவாரு. இதையெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய பொருள்னு சொல்லி இந்த உலகத்தினுடைய எல்லா பொருளையும் விட்டும் ஒதுங்கி மறுமைக்கு தன்னை தயார் செய்து கொள்கிறாரே அவர் உண்மையிலேயே அவர்தான் அற்புதமானவர், அறிவாளின்னு இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இன்னும் இன்னொரு மனிதர் அந்த அவர் வர்றாரு, கபருடைய வாழ்க்கை என்ற ஒன்று இருக்கிறது, அந்த கபருடைய வீட்டை வெளிச்சமாக்கணும் அப்படின்னு நினைப்பார். உண்மையிலேயே இன்றைய உலகம் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் அந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகிறது. அலங்கரிக்கப்படாத இடமே இல்லை. அந்த லைட்டுகளின் மூலமாக அனைத்துமே ஜொலிக்க வைக்கிறார்கள். உண்மையிலேயே நம் வாகனம் எங்கெல்லாம் லைட் எரியும் அந்த சிந்தனையில கூட இருக்காது, அங்கெல்லாம் லைட் எரியும். வீட்டுல எப்படியெல்லாம் லைட்டை போட்டு அலங்கரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அலங்கரிக்கிறோம். மௌத்தை நினைப்பவர்கள் தன் கபரை எப்படி இது மாதிரி அலங்கரிக்கிறதுன்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக இன்றைய காலம் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்படுகிறது. புது புது வகையான மின் விளக்குகளிலே அலங்காரம் செய்வதிலே மனிதன் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இந்த மின் விளக்குகளை கொண்டு கபரை அலங்கரிக்க முடியுமான்னு சொன்னா முடியாது. இந்த மின் விளக்குகளால் இன்று ரசனையோடு ஆசையோடு கண்ணுக்கு ரொம்ப இதமாக வண்ணமயமான மின் விளக்குகள் அலங்கரிக்கிறது. ஆனா கபரை எப்படி அலங்கரிக்கிறதுன்னு யோசிப்பான அவன் தான் மக்கள் மிக உயர்ந்த மிதமிஞ்சிய அறிவாளின்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில விசாரணை இருக்கு. எனவே விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பு இவர் தன்னை சரி செய்து கொள்வார். அவர்தான் மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லுவாங்க. அல்லாஹுவை சந்திப்பதற்கு முன்பு அல்லாஹுவினுடைய பொருத்தத்திற்கு தயாராகிடுவாரு. அமைச்சரை பார்க்கணும், பார்க்கறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு முக்கியமான மனிதரை சந்திக்கணும், அவர்கிட்ட நம்ம நல்லபடியா போய் சேரணும். என்ன செய்யறது, முன் தயாரிப்புகளை செஞ்சுக்கிடுவாரு. அன்னைக்கு அப்படி செஞ்சாலும் அப்படியா நீங்களாங்க அப்படின்னு அந்த முக்கியமான மனிதர் கேட்கணும். எனவே அந்த ரிலாவை, அந்த மனிதரினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு பல வகைகளிலும் பல சூழ்நிலைகளிலும் தன்னை தயார்படுத்துகிறார். நாளை அல்லாஹுவை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த சந்திப்பில் நாம் எப்படி ரிலாவை பெறுவது என்பதை உலகத்திலேயே யோசிச்சு உலகத்திலேயே அல்லாஹுவின் ரிலாவை, அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த அமல்களை செய்கின்றானே அவன்தான் மிக பெரிய அறிவாளி என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுவார். நாளைக்கு உங்களை தொழ வைக்கிறதற்கு முன்பு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படி நம்மை தொழ வைப்பதற்கு முன்பு தொழுகையிலே பேணிக் கொள்பவர் தான் ஆக்கிலுன் நாஸ், மக்களிலே மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னாங்க இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அன்பிற்குரியவர்களே, யஸீது ருகாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு மிகப்பெரிய இறைநேசர், அவர் சொல்லுவாரு, மரணத்திற்கு பின்பு உங்களுக்காக யார் நோன்பு வைப்பார், உங்களுக்காக யார் தொழுவார்கள், உங்களுக்காக இறைவனின் திருப்தியை பெற்றுத் தரக்கூடியவர் யார் என்று கேட்பார்கள். எனவே மரணத்திற்கு பின்பு நமக்காக யாரும் தொழமாட்டாங்க, நமக்காக யாரும் நோன்பு வைக்க முடியாது. நாம் தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவினுடைய அந்த ரிலாவை, அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய அமல்களை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் யஸீது ருகாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்.
அன்றுக்குரியவர்களே, மௌத் இருக்கிறது, ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அதனுடைய தவணை வந்தபோது அது உங்களை அடைந்தே தீரும். வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் இதை அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக திருமறை சொல்லி காட்டும். ஒருத்தருக்கு எங்க மௌத்து அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சிருக்கிறானோ அதன் மீது அந்த மனிதனுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்திடுவான். ஒரு தேவையை ஏற்படுத்தி அந்த இடத்திற்கு அவரை அழைத்து சென்று அங்கு அவரை மரணமடைய வைப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நேத்து தாங்க இங்க இருந்தாரு, என்னங்க அங்க போயிட்டாருங்கிறீங்க, அங்க மௌத்தாயிட்டாருன்னு சொல்றீங்க. மௌத்து எங்க அவருக்கு வரணும்னு கதிரில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி அல்லாஹ் அழைத்து சென்று விடுகிறார். சமீபத்தில மதீனாவுக்கு அருகிலே மரணம் அடைந்த அந்த உம்ராவினுடைய இவர்கள், அந்த உம்ரா செய்த மனிதர்கள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் அங்க மௌத்த வச்சிருக்கிறார். கதிர் அங்க இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப கைசேதமா, ரொம்ப கவலையாக பேசிக்கொண்டோமே, இப்படி ஒரு மௌத்து வந்து விட்டது. குடும்பத்துல 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரு ஊரை சார்ந்த, ஒரு ஏரியாவை சார்ந்த 45-42 மனிதர்கள் இறந்து விட்டார்களே, இப்படி ஒரு மௌத்து வர வேண்டுமா என்றெல்லாம் சிலர் யோசித்தார்கள். முஃமினுக்கு மௌத்து கனீமத்துன், அது ஒரு மிகப்பெரிய வெகுமதி. அன்பிற்குரியவர்களே, இது மாதிரியான மரணங்கள் எல்லாம் ஷஹீதினுடைய மர்த்தபாவை ஏற்படுத்தி தருகிறது. எனவே முஃமினுக்கு மௌத்து இருக்கிறது, அது கைசேதம் அல்ல, அது கவலை அல்ல. இப்படி ஒரு மௌத்து குடும்பத்தோடு தனியாவோ கூட்டாவோ மௌத்து வரக்கூடியதுதான். ஏற்றுக்கொள்வதற்கும் நம் மனதை அங்கீகரித்துக் கொள்வதற்கும் ஜீரணித்துக் கொள்வதற்கும் சக்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை நான் சரி செய்துதான் ஆக வேண்டும், அதை அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும். இது மாதிரியான மரணங்கள் இருக்கிறது. ஒரு அமல் நிறைவேறியதற்கு பின்பு ஒருத்தருக்கு மௌத் வருகிறது என்று சொன்னால் அது கபூலியத்தினுடைய அடையாளம், அது கபூலியத்தினுடைய அடையாளம். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரு எங்க மரணமாகுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது அல்லாஹுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அங்கு அவன் அங்கு அழைத்து செல்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில மரணமாகுபவர்களை தவிர 7 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஷஹீதுகள்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிளேக் நோயால் வஃபாத்தாக கூடியவங்க, நீரில மூழ்கி வஃபாத்தாக கூடியவங்க, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு காலரா போன்ற நோயினால் வஃபாத்தாக கூடியவங்க, இது மாதிரி தீயில் கருகி மரணமடையக்கூடியவர்கள், கட்டிடம் இடிந்து பலஸ்தீனிலே மௌத்தானார்களே, இது மாதிரியான அன்பர்கள் எல்லாம் பிரசவத்தின் காரணமாக கர்ப்பிணியுடைய குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சிரமப்பட்டு மரணம் அடைகிறார். இது மாதிரியான மரணங்கள் எல்லாம் ஷஹீதினுடைய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய மரணங்களாக இருக்கிறது. அது நன்மைக்குரியதாக இருக்கிறது. இது மாதிரியான நேரத்தில் பொறுமையும் இதன் மூலம் அல்லாஹ் நன்மையை தந்தருவான் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, திடீரென்று மரணம் அடைவது அது துர்சகுனம் அல்ல, அதுவும் ஒரு நற்புறம் தான், அதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். முஃமினுக்கு அதுதான் கிஃப்ட். மௌத்துல் ஃபுஜாஅத்தி ரஃபத்துல் முஃமின், முஃமினுக்கு அது பரிசு, அது ஒரு அற்புதம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாவி ஃபாஜிர் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் தௌபா செய்வதற்கு கூட நேரம் இல்லாமல் மரணம் அடைந்ததின் காரணமாக அது அவனுக்கு கை சேதம், அது அவனுக்கு தண்டனை. திடீர் மரணம் இருக்கிறது. நல்ல மனிதனுக்கு, நன்மை செய்யக்கூடியவனுக்கு, இறை நேச செல்வனுக்கு, முஃமினுக்கு நல்ல அது ஒரு மௌத்து வந்து உண்மையிலேயே அது ஒரு பரிசாக, அது ஒரு கிஃப்டாக இருந்து கொண்டிருக்கிறது. பாவிகளுக்கு திடீர் மரணம் தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சக்கராத்துடைய நேரத்துல இருந்தாங்க. மக்ரிபுடைய நேரமாகி விட்டது. பாங்கு சொல்லப்பட்டது. வேகமா எழுந்தாங்க. எந்திரிக்க முடியல. என்னைய தூக்குங்க, என்னைய மஸ்ஜிதுக்கு அழைத்துட்டு போங்க, நான் தொழுகணும், அல்லாஹு அக்பர் என்று என் காதுகளில் கேட்கிறது. இறை கடமையை நிறைவேற்ற வேண்டும். இறைவன் என்னை அழைக்கிறார். ஐயா அலஸ் ஸலாத், தொழுகைக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்கன்னு சொல்லி என் காதில் கேட்கிறதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு சிரமத்துல நீங்க போகணுமான்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு மௌத்து வந்துட்டா நான் என்ன செய்யறது? எனவே இந்த வக்தை நான் நிறைவேற்றி விட நாடுகிறேன், என்னை அழைத்து செல்லுங்கள்னு சொன்னாங்க. அவர் அழைத்து வரப்பட்டார் மஸ்ஜிதுக்கு. மக்ரிபுடைய தொழுகையில தக்பீர் கட்டி தொழுதாரு. சஜிதாவுக்கு போனாரு. சஜிதாவிலேயே மரணமடைந்தார் என்பது வரலாறு.
சஜிதாவிலேயே மரணம் அடைந்தார் என்பது வரலாறு. நம்முடைய காதுகளிலும் எத்தனையோ ஹய்யான சலாக்கள், ஹய்யான பலாக்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. தொழுகைக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க, வெற்றிக்கு வாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதற்கு முன்பாக உரத்து முழங்கப்படுகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர்னு நான் சாட்சி சொல்றேன். அந்த தூதர் அழைப்பு கொடுத்த அழைப்பு அல்லாஹு அக்பர், ஹய்யான ஸலா, வாங்க வாங்கன்னு சொல்லப்படுது. காதுல கேட்கிறோம், எத்தனை பேரு பதில் கொடுக்கிறோம், எத்தனை பேரு செவிசாய்க்கிறோம். இது மாதிரி அடுத்த நொடி நாம் உயிரோடு இருப்போமா என்பதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை. அடுத்த நொடி மரணம் வந்து விடலாம். நல்லா இருந்தாரு, நல்லா இருந்தாலும் நோயால படுத்து கிடந்தாலும் மவுத்து வந்தே தீரும். எனவே நான் இந்த வேலையை முடிச்சிடுறேன், இந்த காரியத்தை கடந்துடுறேன், அதற்கு பின்பு நான் தொழுது கொள்கிறேன், நாளையில இருந்து நான் தொழுகையை கடைபிடிச்சிருவேன், இப்ப இருந்து இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா நான் அல்லாஹ்வைய டிமாண்ட் வேற வைக்கிறது, இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நான் தொழுகையாளி ஆயிடுவேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களினுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி யோசனைகள் பல செய்து கொண்டிருக்கிறார்கள். மவுத்து இஸ்ராயில் எந்த யோசனையும் செய்ய மாட்டாங்க. நேரா வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வாக்தான கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மகன்கிட்ட சொல்ல முடியாது, மனைவிட்ட சொல்ல முடியாது, தெருவில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல முடியாது, கொடுக்கல் வாங்கல் என்னங்கிறதெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய நிலை, அவருடைய முன்பு என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. மவுத்து நம்மை வந்துவிடும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத்தை சுவைத்தே தீரும். எனவே அதை சுவைப்பதற்கு முன்பு, அதன் ருசியை உணர்வதற்கு முன்பு அதற்கு நாம் தயாராக வேண்டும். நல்ல அமல்களை செய்துவிட வேண்டும், நல்லவர்களாக வாழ்ந்துவிட வேண்டும், தெரிந்தவர்களுக்கு மத்தியிலே நாலு சலாத்தை சொல்லிவிட வேண்டும், ஒரு பேரித்தம்பர துண்டு அளவாவது சதகாக்களை தர்மங்களை செய்துவிட வேண்டும். நம்மிடத்திலே ஏதாவது ஒரு தேவைக்காக நம் செவிகளுக்கு சில தகவல்கள் வரும்போது அதற்கு நான் என்ன செய்தேன் என்று யோசித்து அதற்காக ஒரு சிறிய தொகையை ஒப்படைத்து விட வேண்டும். இப்படி எந்த வகையில் எல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ எதையும் துச்சமன கருதிவிடக் கூடாது, தூர தூக்கி எறிந்து விடக்கூடாது. அதை அப்படியே பிடித்துக் கொண்டு மௌத்திற்கு பின்பு உள்ள வாழ்வுக்கு நலவு சேர்க்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ் நமது மௌத்தை லேசாக்கி தருவாராக. மௌத்தின் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து மரணம் அடையக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. மௌத்து வரை அல்லாஹ்வை நினைத்த இறை அடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட அல்லாஹ்வை மறந்த சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.